உலகம் போற்றும் உத்தமர் நடிகர் திலகம் அவர்களின் நினைவு நாள் 24ஆம் ஆண்டு. திரைத்துறையிலே ஒரு சிம்மாசனம் போல வாழ்ந்தவர் தான் நடிகர் திலகம். இவர் சிறப்பான ஒரு சிறந்த நடிகர்கள். பராசக்தி மூலம் அறிமுகமான இவர் சினிமா துறையில் வரலாறு காண 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடித்து மிகப்பெரிய ஒரு ஜாம்பவனாக இருந்தார். இவர் 2001ஆம் ஆண்டு அப்போலோவில் மருத்துவமனையில் உடல்நல குறைவால் காலமானார். அந்த சமயத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவரோட தவசி படப்பிடிப்பு இருந்தது. அவர் அப்பா இறந்துட்டார்னு செய்தி கேட்ட உடனே விறுவிறுன்னு படப்பிடிப்பை நிறுத்திட்டு அப்போலோவுக்கு வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவருக்கு என்ன சடங்குகள் பண்ணணுமோ அந்த விஷயத்தை சிறப்பாக பண்ணி கொடுத்தார். நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது ஒரு சிறப்பான வழி நடத்தி செல்வி ஜெயலலிதா அம்மையிடம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு இது பண்ணணும், அதுக்கு நீங்கள் தான் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லி அரசு மரியாதையுடன் நடிகர் திலகத்திற்கு மிக சிறப்பாக இறுதி ஊர்வலத்தை நடத்தினார் கேப்டன் விஜயகாந்த். மற்றும் இளைய திலகம் பிரபு அவர்களை பொறுத்த வரைக்குமே அன்று லண்டன்லேயோ துபாய்க்கோ எங்கேயோ போயிருக்கிறாரு. அப்பா இறந்த செய்தி கேட்டோடனே ஏர்போர்ட்டில் வந்தோடனே தியாகு மற்றும் வடிவேலு இவங்கெல்லாம் போய் தான் அவரை அழைச்சிட்டு வராங்க. ஏன்னா அந்த இறந்த சமயத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கூட இருந்து நடிகர் சங்கத்தையே வரவழைத்தார். கேப்டனோட அந்த ஒற்றை விரல் கைக்காக மக்கள் அனைவரும் வந்தார்கள். மற்றபடி நடிகர் திலகன் அவரோட ரசிகர்கள் கேப்டன் மற்றும் பல நடிகர்கள் அதில் இருந்தார்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமலஹாசன் போன்ற பல ரசிகர் பட்டாளம் இருந்தாலும் நடிகர் திலகத்து என்று ஒரு ரசிகர் பட்டாளம் இருப்பாங்க. எங்கெங்கெல்லாமோ இருந்து அவர் மறைந்த செய்தி கேட்டு அந்த சென்னையை குமுறி அடிக்கிற அளவுக்கு கடல்களையாக மக்கள் வந்தார்கள். அன்றைய தினம் என்பது நினைக்கும் போது 24 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்றும் நடிகர் திலகம் அவர்களை போற்றும் அளவுக்கு சிம்மாசனமாக அவர்களுக்கு பல இடங்களில் சிலை திறந்துருக்கிறாங்க. அவரோட நினைவு நாள் 24ஆம் ஆண்டு இன்று ரசிகர்கள் கொண்டாடுகிறார்கள். ஒவ்வொரு இடத்தை பொறுத்த வரைக்குமே அவரோட நினைவு நாளை என்றுமே கொண்டாடி அவங்களுக்கு சாப்பாடு வழங்குகிற வழக்கமாக இருக்கும். இன்றைய தினம் இளைய திலகம் பிரபு மற்றும் அவங்க குடும்பம் எல்லாருமே பார்த்திங்கன்னா சென்னையில் அவரோட சிலைக்கு மாலை அணிவித்து எல்லாருக்கும் சாப்பாடு எல்லாம் வழங்கினார். இந்த ஒரு பொன்னான ஒரு நடிகர் என்பது நடிகர் திலகம் எத்தனை ஆண்டுகளானாலும் அவர் பெயர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான நடிகர் தான் நடிகர் திலகம் அவர்கள். அவரோட 24ஆம் ஆண்டு நினைவு நாள் என்பது ஒரு சிறப்பான ஒரு நாளாக இன்று ரசிகர்கள் அவர் நினைவு நாளை நினைவுபடுத்துகிறார்கள். 24 ஆண்டுகள் கடந்தது. என்றும் மறைந்தாலும் நம்முடன் தான் இருக்கிறார் நடிகர் திலகம் அவர்கள். பிரபு சொன்னது போல உலகம் போற்றும் உத்தமரின் நினைவு நாள் 24ஆம் ஆண்டு.